நான் ஆசீர்வாதம் பண்ணால் நடக்குங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்திருந்தா தான் நான் உனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னா அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பண்ணுறேங்கிற சந்தேகமே வரும். இல்லைன்னா நீ நன்னாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டில். அப்போ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு சக்தி இருக்கிறவன் தான் நமஸ்காரம் பண்ணும்போது யோஜனை பண்ணுவான். நமக்கு நமஸ்காரம் இவா பண்ணுறாலே நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியலையே. அதனால தான் மகான்கள்லாம் நமஸ்காரம் பண்ணால் அப்படி கூனி குறுகி போகலாம். அதனால தான் மகர்ஷிகள் ஒருத்தரை பார்த்துக்கும் போது அந்த சீனை வர்ணிச்சிருப்பா வியாசாச்சாரியாலும் வால்மீகி பகவானும். முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். வால்மீகி பரிபப்ரச்சன்னார். அந்த வினயத்தோடு அப்படி கையை கூப்பிண்டு கேட்குறாரு. அதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட முதல் விஷயம். வினயம் எப்போ வருதோ அப்போ தான் வித்தை வரும். வித்தை வரத்தான் வினயமும் கூடும். ஒரு கால் கூடலேன்னா அந்த வித்தை அவனுக்கு பிரயோஜனப்படலேன்னு தெரிஞ்சுக்கலாம். வித்தை பிரயோஜனப்பட்டதானா வினயம் ஜாஸ்தியாகிட்டே போகும். வித்யா ததாதி வினயம், அது கொடுத்துரும் வினயத்தை. அப்போ ஒழுங்காக அந்த வித்தையை இவன் மதிச்சிருந்தானே ஆனால் வித்தை வினயத்தை கொடுத்துரும். அதனால் அப்படி நமஸ்காரம் பண்ணாலே அப்படி கூனி குறுகி போவா. அதை யாரும் அப்படி ஏற்றுக்க மாட்டா. அப்போ நம்மளாம் எப்படி பூஜை பண்ணணும், எவ்வளவு டைம் நம்ம சுவாமிக்கு கொடுக்கணும், நமக்கு சுவாமி கொடுத்ததுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வாட்டில் அப்படியே போகிறது அப்படியே வருது. நீ உனக்கு அவ்வளோதான் நான் டைம் ஒதுக்கிறோம். அப்போ அவள்லாம் அப்படி இல்லையா? பூஜை பண்ணுறது அத்தனை பேருக்கும் பிடிச்சதான விஷயமா இருந்தது ருக்மாங்கதனுடைய காலத்தில். அத்தனை பேரும் பூஜை பண்ணுவா, அத்தனை பேரும் அப்படி பக்தி ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணுவா. அப்போது தானாகவே அவள் என்ன பண்ணுவா, இனிமேல் நிர்மாலயத்தை எந்த இடத்துலையும் காலில் இடுற மாதிரி வைக்க மாட்டா. ஏன்னா ஏற்கனவே வச்சது இல்லை. வச்சது மெனக்கட்டுன்னு இவர் வாங்கிட்டு வந்து போட்டார். இவர் குறுக்க யாரும் குறுக்க நடக்கிற இடத்துல ஏற்கனவே போட்டதில்லைன்னு தெரியுறது. அதனால இல்லைன்னா எந்த இடத்துல போய் குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டுவாலும் அந்த இடத்துல போய் எடுத்துன்னு வந்துருப்பார் இவர். அந்த நிர்மாலயம் கிடைக்காதனால தான் இவர் ஒவ்வொரு வீடாக போய் நிர்மாலயத்தை கூடியா கேட்டு வாங்கிட்டு வர்றார். அப்போ ஏற்கனவே அவள் மதிச்சிருக்கான்னு தெரிஞ்சதுனால அதுக்கு தனியாக ராஜா எந்த ஒரு ஆக்கியும் பிறப்பிக்கலை. ஏகாதசி விரதம் இல்லைங்கிறத தெரிஞ்சினதுனால நான் ஏகாதசி விரதம் இருக்க போகிறேன், அத்தனை பேரும் இருக்கணும்னு ஆக்கியம் வச்சுட்டான். ஒவ்வொரு தசமிக்கும் இந்த மாதிரி கிளம்பும். நன்னோரா ஏகாதசி இன்னைக்கு விசிஷ்ய காலம்புரை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் ரெண்டுத்துலேயும் கிருஷ்ணபக்ஷத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஏகாதசி உபவாசம் இருந்தாலும் பிராணாகுதி மந்திரங்களை சொல்லணும்னு சாஸ்திரம். நம்ம நித்தியபடி பரிசேச்சனம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பரிசேச்சனத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திர பட்டனம் பண்ணணுன்றது சாஸ்திரம். ஏன்னா சாப்பிட்றதுங்கிறது நம்மளுடைய ருசிக்காக இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னிக்காக. பிராணாக்னிஹோத்திரம்னு சொல்லிவிட்டு அது ஒரு அக்னிஹோத்திரம். நித்தியபடிக்கு உள்ளுக்குள்ளே ஜாடராக்னின்னு இருக்கார். அதனால தான் அதுக்கு நியமம். அதுக்கு பரிசேச்சனம் பண்ணி அக்னியில் பரிசேச்சனம் பண்ணும்போது தான் பரிசேச்சனம் பண்ணுவோம். நம்ம அதுக்கு சுத்தி பண்ணி புரோக்ஷனம் பண்ணி அதை சுத்தி பண்ணி அதுக்கப்புறமா உள்ளே எடுக்க. அதனால தான் பல்லு படாமல் அதை சாப்பிடணும். முழுங்கணுங்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது டேரெக்டாக உள்ளுக்குள்ளே இருக்க அக்னிக்கு ஆகுதியாக போகணும். நம்ம கடிச்சிட்டோம்னா அது நம்மளுடைய சேஷமாயிடும். அப்போ அது பிரயோஜனப்படாது. அதனால அதை அப்படி பண்ணாமல் உள்ளுக்குள்ளே பண்ணணும். அப்போ அன்றைக்கி அந்த பிராணாக்னிஹோத்திரம் விட்டு போயிடுமே, உபவாசம் இருக்கிற அன்றைக்கின்னா அதெல்லாம் விட்டு போகாத மந்திரத்தை சொல்லிவிட்டுட்டார். ஏகாதசி உபவாசம் இருந்தாலும் பிராணாக்னிஹோத்திரத்தை விடக்கூடாது, தன்னுடைய சரீரத்தை காப்பாற்றுற. அதனால தான் அவளால் அவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சுது. அந்த பிராணாகுதி மந்திரம் சொல்கிறதையே அவள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதையே அக்னிஹோத்திரம் மாதிரி செஞ்சுருந்தான் அந்த காலத்தில். அதனால சாப்பிடாமல் இருக்கும்போதே இன்றைக்கி அக்னிஹோத்திரம் மந்திரப்பட்டனம் தான் அக்னிஹோத்திரம். அவளுக்கு அது ஒரு அக்னிஹோத்திரம். மீதி ஹோமம் எப்படி பண்ணுறாலோ அந்த மாதிரி சாப்பிட்றதுங்கிறது அவளுக்கு ஒரு ஹோமம். அதனால் இன்றைக்கி மந்திரப்பட்டனம் தான் விதிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி மந்திரப்பட்டனம் பண்ணிட்டோம், அவளுக்கு சாப்பிடலைங்கிறதே தோணாது. அப்படி இருந்தவா மகான்கள் அத்தனை பேரும். அதனால் அத்தனை பேருக்கு அறிவிச்சாச்சு, எல்லாரும் ஏகாதசி உபாசனை ஏகாதசி இன்னைக்கு யாரும் சாப்பிடக்கூடாது, ஒரு கால் சாப்பிட்டானால் அவனுடைய சிரம் சேதனம் செய்யப்படும் அறிவிச்சாச்சு. முதல்ல கொஞ்ச நாள் எல்லாருக்கும் சிரமமாக இருந்தது, முடியல. இப்படி மாட்டிட்டோமே இருக்குமா அதனுடைய ராஜ்யத்தில். சரி எங்கேயாலும் வெளில போயிடலாமான்னு, வெளியும் போக முடியல. ஏன்னா ஈஸியாக கிடைக்கிறது புண்ணியம். ஒருத்தன் நம்மளை கண்டிக்கிறதுக்கு இருந்தால் தான் நம்ம தர்மமே பண்ணுவோம். வெளி ராஜ்யத்துக்கு போகணுன்னு ஏன் தோன்றது, அங்கே போனால் கண்டிப்பாக ஏகாதசி உபவாசம் இருக்க மாட்டோம்னு நம்புறதுனால தோன்றது. அப்போ இங்கே இருந்தால் ஏகாதசி உபவாசம் இருக்கும்னு நம்மளே நம்புகிறோம். ஏன் தேவையில்லாமல் வலிஞ்சு வரக்கூடிய தர்ம காரியத்தை நம்ம ஏன் விடுவானே, இருந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கா. ஒரு கால் அப்படி சிரச்சேதம் பண்ணானே ஆனால் அப்பயும் நமக்கு முக்தி கிடைக்கும், அந்த ஒரு நம்பிக்கை. ஏன்னா ருக்மாங்கதனுடைய ராஜ்யத்தில் இருக்கும், அவனால் வதம் பண்ணப்பட்டோம். ஏகாதசி விரதம் இல்லாதனால ஒத்தன் உசுரை கொடுத்தான்னா சுவாமி கொடுக்க மாட்டானா. நாராயணான்னு சொன்னாலே வைகுண்டத்தை கொடுப்பான்னா, ஏகாதசி விரதம் இல்லாதவங்க ஒருத்தன் உசுரை கொடுத்தான்னா சுவாமி கொடுப்பான். அப்போ சர்வதா இங்கே இருந்தால் வைகுண்டங்கிறது தீர்மானமாச்சு. எதுக்கு போனோம்? அப்படியே இருந்தான். ருக்மாங்கதனுக்கு வயசாச்சு, பொண்ணு பிறந்தா, பொண்ணுக்கு கல்யாணமாச்சு.
ஒன்றுக்கும் குழந்தை பிறந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணிவிட்டான் தெரியாதனமாக, ருக்மாங்கதனுடைய மாப்பிள்ளை ஏகாதசினிக்கு வந்துவிட்டான். ருக்மாங்கதனுடைய அரண்மனைக்கு வந்தாச்சு. இவனுடைய நினப்பு, மாமனாராத்துக்கு வந்திருக்கோம், நல்ல இப்போ ராஜாங்கத்திலே நல்ல சாப்பாடு கிடைக்கும், நம்ம மாப்பிள்ளை வேற, அதனால் நல்லா கவனிப்பான்னு என்னென்ன போலாம் நினைவு வச்சுருந்து என்ன பண்ணால் தசமி அன்னைக்கே நன்னா வயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு நாளைக்கு நன்னா சாப்பிட்ணும். இந்த கிரகணம், ஏகாதசி, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உபவாசம் இருக்கிறவாளை பார்த்தா சில பேரை நமக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். அது தசமி அன்னைக்கு அந்த வயர் முட்டை சாப்பிட்டு நாளைக்கு பசிக்கப்படாது ஆண்டவா அப்படின்னு நன்னா சாப்பிட்டுட்டு நன்னா தூத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு இனிமேல் நாளை ராத்திரி வரைக்கும் பசிக்காதுன்ற அளவுக்கு சாப்பிட்டு வச்சுறது. அப்படி அதுதான் முதல் படி. அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. முதல்ல நமக்கு நீ சாப்பிடாத என்ன சும்மா இருப்போமா, நமக்கு பசிக்காதா, அந்த நேரம் வந்தால் தோணும். அந்த மாதிரி நமக்கு பூஜையும் ஹரிநாமாவும் நினைவு வரணும். நம்ம பஜனை பண்ணுற நேரம், நம்ம சுவாசிக்கிறோம், உசுரோடு இருக்கோம், நாமா சொல்லாமல் இருக்கோம், நாமா சொல்ல வேண்டிய நேரம், நாமா சொல்ல வேண்டிய நேரம்னு நமக்கு தோணணும். எப்படி அந்த சாப்பிட்ற நேரம் வந்தால் சாப்பிட்றதுன்னு தோன்றதோ அந்த மாதிரி நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதனால தான் நித்திய கர்மவத்து, நித்தியம் செய்யக்கூடிய காரியம் மாதிரி நீ இதை நித்திய கர்மா மாதிரி செய்யணும். நித்திய கர்மாவே செய்கிறது இல்லை, அப்புறம் இங்கே நித்திய கர்மவத்துன்னு பஜனை பண்ணுறது. அப்போது அந்த நித்திய கர்ம வத்து சொன்னாராம், அது நித்திய கர்ம வத்து இல்லை, நித்திய கர்ம தத்து. அது நித்திய கர்மா மாதிரி செய்ய வேண்டிய காரியம், அது ஒரு நித்திய கர்மா, அதையும் செய்யணும்னாராம். அப்படி தான் இருக்குது. ராஜா வந்துட்டான் மாமனாராத்துக்கு, நல்ல பசி, நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அவன் மறந்துட்டான். அவனுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் எங்கள் மாமனாரில் ஏகாதசி சாப்பாடு கிடைக்காதுன்னு. அன்றைக்கி ஏதோ நேரம் பாவம் அவனுக்கு தசமி எங்கேருந்தோ கிளம்பினா, ஊரை சுற்றினா, சாப்பாடு கிடைக்கல, நேராக வந்துட்டான். ஏகாதசி எல்லாம் பூஜையெல்லாம் முடித்தான். அவனுக்கு பூஜை உண்டு இல்லையா, அதனால் பூஜையெல்லாம் முடித்தான். சாப்பாடு கிடையாதுங்கிற தைரியத்தில் நல்லா இறஞ்சி பூஜை பண்ணிவிட்டான். அதில் சில பேர் அப்படியே உண்டு, ஆர்வ கோளாறில் உபவாசம் இருக்க ஆரம்பிக்கும் போது சுவாமிகிட்ட இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால விஷ்ணுவசனாமத்தை நல்லா தம் கட்டி இறஞ்சி வாசிடுவா. 10 நிமிஷத்துலாம் பசிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே அலையிறது அங்கே அலையிறது. அப்புறம் விஷ்ணுவசனாமத்துக்கு என்ன நைவேத்தியம் பண்ணாலே அதுவே தானாக சொல்லிக்காமல் உள்ளே போயிடும், வேறு வழி இருக்காது. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் மாப்பிள்ளை நல்லா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சோத்திரெல்லாம் பண்ணிவிட்டு ரிஷிகளுக்கெல்லாம் நமஸ்காரத்தை பண்ணிட்டு நல்லா சாப்பிட்லான்னு உள்ளே வந்தால் ஒன்றுத்தையும் காணும். இன்னுக்குள்ளே சாப்பாடு போடுறீன்னா ஆத்துக்காரியே. அவள் சொன்னா, வாஸ்தவம் தான், பதிவிரதா தர்மம், சாப்பாடு பற்றி கேட்கும்போது போட்டுத்தான் ஆகணும், ஆனால் இருந்தால் தான் போட முடியும். இங்கே அப்படி ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. அதனால என்னுடைய பதிவிரதா தர்மம் பங்கமாகாமல் இருக்கணும், அதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணோன்னு அவ கவலை அவளுக்கு, இவங்க கவலை இவளுக்கு. நான் சாப்பிட்றது பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், பதிவிரதா தர்மமா பத்னி தர்மமா என்னவோ சொல்லிட்டு இருக்கேன், சாப்பாடை போடுறீன்னு அவன். இங்கே இல்லை, இந்த நாட்டிலேயே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, எங்கே போனாலும் கிடைக்காது, எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கே தெரியாதா, என்ன புதுசாக வந்து பேசுகிறேனே, எங்கே சாப்பாடு கிடச்சிட போகிறது. இவங்க தாங்கலை, நேராக ருக்மாங்கதன்ட்டே போனான். நேராக, ராஜண்ணே சித்த, எனக்கு மட்டும் என்னால் முடியல, நான் ஏகாதசி உபவாசம் இல்லாமல் இருக்கிறவன் கிடையாது. ஒரு கால் நான் ஏகாதசி உபவாசம் இல்லாமல் இருக்கிறவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ஆனால் நீங்கள் பொண்ணையே கொடுத்துருக்க போகிறது கிடையாது. ராஜா அப்படி தெரியாமலையா பொண்ணை கொடுத்துட போகிறான். ஏகாதசி உபவாசத்தை இவ்வளோ மதிக்கிறவன், ஏகாதசி உபவாசம் இருக்கிறவங்களுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும் தீர்மானம் பண்ணியிருக்க மாட்டானா? அப்போ நீங்கள் எனக்கு பொண்ணை கொடுத்ததுலேருந்தே தெரியறது நான் ஏகாதசி உபவாசம் இருக்கிறவன்னு. என்னால் இன்னைக்கு இந்த க்ஷணம் முடியல, என்னுடைய சரீர தர்மம் அவ்வளவுதான் இடம் கொடுக்கறது இன்றைக்கி. அதனால நான் ஒன்றும் பாவம் பண்ணணும்னு பண்ணலை, எனக்கு சாப்பாடு வேணும், ஏகாதசி உபவாசம் இருக்கணும். ஏன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டேன் கிடையாதுன்னு சொல்ல மாட்டான் ராஜா. ஏன்னா அத்தனை கேட்டவனுக்கு எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்தவன் அந்த ராஜா. அதனால இல்லைன்னோ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் பொய், கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பாவம். அதனால் ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னா அது உண்மைதானே, அது சத்தியம் தானே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யார்கிட்ட போய் கேட்டாலும் இதே பதில் வருது. ஏன்னா ஜனங்களும் பழகிட்டா. நிறையா பேர் ராஜாட்ட வந்து கேட்டு, சாப்பாடுன்னு கேட்டால் எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்னா, அதுக்கு உபாயம் கண்டுபிடிச்சி ராஜா சொன்னான், ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டான். அதனால் ஊர் முழுக்க எங்கே போய் கேட்டாலும் ஒரே பதில். எப்படி சமர்த்த ராமதாசர் சிவாஜி மகாராஜா வந்து காலில் விழுந்து கேட்குறான், நான் ராஜ்யத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் ராஜ்யம் ஆளணும். அதெல்லாம் வேண்டாம், நீனே ஆட்சி பண்ணு. இல்லை ராஜ்யத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கேன் நீங்கள். ஆமாம் காப்பாற்றி தான் கொடுத்தேன், அதுக்கு என்ன பண்ணுறது, நான் ஒரு கால் உன்ட்டேருந்து ராஜ்யத்தை வாங்கினேன்னா நான் உன்ன மாதிரி ஆகிடுவேன், நீ என்ன மாதிரி ஆகிடுவேன் அவர். அதனால் நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு நிம்மதி, நீ அப்படி இருக்கிறது தான் உனக்கு நிம்மதி. உன்னுடைய தர்மத்தை நீ பண்ணணும், என்னுடைய தர்மத்தை நான் பண்ணணும்.
ஏதானும் உங்களுக்கு பண்ணணும்னு தோன்றதை என்ன வேணும் கேளுங்களேன்னார். பண்ணுவியான்னார். கண்டிப்பாக பண்ணுவேன். அப்போ கேட்டார் சத்ரபதி கிட்ட, உன்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பூப்பிரதேசத்தில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் ஒத்தர் இன்னும் ஒருத்தரை பார்க்கும்போது ராம் ராம்னு சொல்லணும், அதை நீ பண்ணுவியான்னார் அவர். ராஜான்ட்டா கேட்குறான் ஒத்தன்னு சொன்னால் அப்படி இருக்கணும். தியாகராஜர்கிட்ட வந்தார். அவர் சொன்னார், நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா நிஜமுக பல்கு மனசானார். உண்மையே சொல்லுப்பான்னாரு. உண்மைது. ஏன்னா அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். இந்த நிதியை வச்சு நான் என்ன இதை சுகமாக இருக்க முடியுமா? சித்தனாய் தூக்கின்னு போய் தான் பின்னாடிலேருந்து எவனாவது அடிச்சு முடிக்கின்னு போயிடுவானு பயமாக இருக்கும். இதை காப்பாற்றுறதுக்கு நான் ஒன்று பண்ணி ஆகணும். எவ்வளவு கவலை சம்பாதிக்கிறதுல. ஆனால் இப்போ பாரு, நான் சும்மா உட்காந்துருக்கேன். நாட்டோட ராஜா நீ எடுத்துக்கோயேங்கிற. இதுலேருந்து நீயே சொல்லு, எது நிஜம்னு சொல்லு. இது சுகமாக அது சுகமாக சொல்லு. உன்கிட்ட தான் அந்த பணம் இருக்கிறதுனால தான் நீ என்கிட்ட கொடுக்குற. அப்போ உங்ககிட்ட இதை காட்டிலும் பணம் இருக்கிறதுனால நீ கொஞ்சம் போகிற என்கிட்ட தர. அப்போ நீ சுகமாக இல்லைன்னு தெரியறது. இதுவே இல்லாதனா சுகமாக இருக்கேன்னு தெரியறது. நிஜத்தை நீயே சொல்லி கொண்டார். அப்போது அந்த ஒரு தீரபுருஷன் என்ன சொன்னார்? ராம் ராம்னு சொல்லணும் பண்ணுன்னார். ராஜா பண்ணுறேன்னா அந்த வாக்கு கொடுத்த ராஜாவினுடைய ஆட்சியில் நம்ம இருந்துருக்கோம், மறக்கக்கூடாது. அவன் வாக்கு கொடுத்த அதே பாரத பூப்பிரதேசத்தில் நாம் இருக்கோம். பார்த்தா கூச்சப்படாமல் சொல்லணும் ராம் ராம்னு. அது சொல்லும்போது சங்கோஜப்படுறா. ராம் ராம் தானே, நம்ம ராம் ராம்னு சொன்னால் அவள் ராம் ராம் அப்படி இறஞ்சி சொல்கிறதில்ல. என்ன உனக்கு வந்தது? ஃபோன் எடுத்தா ராம் ராம் தெரியாதவா இருக்கட்டுமே, தாராளமாக சொல்லு. என்ன சார் ராம் ராம் சொல்லிங்கன்னு கேட்டால், ஆமாம்பா இந்த மாதிரி சத்ரபதின்னு ராஜா இருந்தார், எங்கள் நாட்டில் சமர்த்தன் ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்குன்னு எதுவும் கேட்டுக்காமல் என் மக்கள் அத்தனை பேர் நன்னா இருக்கணும்னு ஒரு சன்னியாசியை வச்சுட்டு இருந்த தர்மம், சனாதன தர்மம் எங்களோடது. அப்போ ஏற்பட்ட அந்த வாக்கை சத்தியம் பண்ண ராஜாவை வச்சுட்டு இருக்கிற சனாதன தர்மமான பாரத பூமி சொல்ல எங்கே கெட்டு போகிறது? அப்போது அந்த சமர்த்த ராமதாசர்கிட்டையும் சத்ரபதி சிவாஜிக்கிட்டையும் அந்த பிடிப்பு நமக்கு இல்லாதனால இந்த பதில் நமக்கு வரமாட்டேங்கிறது. ஏன் பிடிப்பு இல்லாமல் போச்சு? எந்தெந்த ராஜாவையோ பற்றி படித்ததுனால இது போச்சு. என்னுடைய ராஜா இருந்தான், அவன் இந்த மாதிரி பண்ணான்னு படிச்சிருந்தோன்னா நமக்கு அந்த பிடிப்பு இருந்திருக்கும். பல தடவை போர் பண்ணி தோத்து போன அவனை தெரியறது நமக்கு, அவன் பேரை திருப்பி திருப்பி சொல்லின்னு இருக்கோம். அத்தனை தடவை அடித்து விரட்டி விட்ட பிருத்திவிராஜன் நமக்கு தெரியல. என்னையா விடாமுயற்சிக்கு அவன் எடுத்துக்காட்டான். எப்படி வாழணும்னு ஒருத்தன் வாழ்ந்து காட்டியிருக்கான் என்னுடைய நாட்டில். வெளிலேருந்து வந்தவன் அவன், அவனை பற்றி விடாமுயற்சின்னு பாடம் எடுக்கிற என்கிட்ட விடாமுயற்சின்னா எது தெரியுமா? அத்தனை தடவை அவன் போருக்கு வந்தாலும் புது ஆள் கிடையாது. அத்தனை தடவை அவன் போருக்கு வந்தான் இல்லையா, அத்தனை தடவை இவன் அடிபட்டிருப்பான் இல்லையா, அத்தனை தடவை இவங்கிட்ட ஆட்கள் குறைஞ்சிட்டே இருந்திருப்பா. என்ன அவன் பக்கம் மட்டுமா ஆட்கள் செத்துருப்பா, இவன் பக்கம் அது செத்துருப்பான்ல பிருத்திவிராஜ்கிட்ட. அப்படி இருந்த நீ வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் தீர புருஷன் இருந்தான்னா அவனை பற்றி சொல்லு. அதை விட்டுட்டு எவனையோ பற்றி மெனக்கட்டுன்னு தோற்று போகிறது. ஜெயிச்சிருந்தா கூட சரி பரவாயில்ல, மெனக்கட்டு அடி வாங்கி தோற்றுட்டு போனான். அவன் கதையை பற்றி எனக்கு சொல்லணும். இதே தான் ஜராசந்தனுக்கு நடந்தது. துவாரகைக்கு அத்தனை தடவை போகிறது, பசுலைக்கு அத்தனை தடவை போகிறது வந்தால் அத்தனை தடவையும் தோற்று போனான். ஜராசந்தனை வச்சா பூஜா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ ஜெயிச்ச கிருஷ்ணனை தானே நம்ம சொல்கிறோம். இத்தனை தடவை வந்தாலும் தீரபுருஷன் ஒருத்தன் ஜெயிச்சான் நான். அப்போ பிருத்திவிராஜ் எங்கே போனான்? நம்ம கதையிலேயே இல்லையே, அவன் பேரையே காணுமே, பேர் சொல்கிறதுக்கே யோஜனை பண்ணுறாளே. அப்போ அதுவே சொல்ல மாட்டேங்கிறான்னா எங்கே சமர்த்தருக்கு போகிறது, எங்கே நம்ம சிவாஜிக்கு போகிறது? அப்போ இப்போ இருந்தவாளையே விட்டோம்னா எங்கே நம்ம ருக்மாங்கதனுக்கு போகிறது? அப்போது நம்ம தைரியமாக அதை சொல்லணும், அப்படி இருக்கணும். அப்போது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா ராம் ராம் சொல்லணும் அப்படிங்கக்கூடியதானது ராஜாங்கத்தில் இருந்ததோ, அப்போ சாப்பாடுன்னு ஒருத்தன் கேட்டால் என்ன பதில் சொல்லணுங்கிறது ருக்மாங்கதன் இருந்தது பதில். அதனால அவன் சொன்னால் ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கணும்னு சொல்லிவிடுவான்ட்டான். அதனால ராஜ்யம் முழுக்க சாப்பாடு, ஏகாதசி உபவாசம் இருக்கணும் அப்படின்னு பதில் சொல்லிடுவான். இந்த கேள்விக்கு அதுதான் பதில். அது தீர்மானம் ஆகிடுது லோகம் முழுக்க. ஊரா 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 சுற்றுறான். யாராலும் ஒருத்தர் கொடுங்கப்பா சாப்பாடு, யாராலும் ஒருத்தர் கொடுங்கப்பா சாப்பாடு. ஒருத்தர் போனால் அப்போ தான் இப்போ தான் பூஜைக்கு உட்காந்துருக்கேங்கிறான். இன்னும் நேவேத்தியம் ஆலைங்கிறான். ஒருத்தன் நல்ல நேவேத்தியம் பண்ணுறான்றேன். ஏகாதசி அன்னைக்கு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணாமல் இருக்க மாட்டான். ருக்மாங்கதனுடைய ராஜ்யத்தில் சுவாமிக்கு நேவேத்தியம் உண்டு, அதே உண்டு. தேனலு சோனலு தெங்காய பாலு ஆனபாலு வெண்ணப்பமுலு நூல பூரலு நுறுகுலு வெடலு எல்லாம் உண்டு.
நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். சாமி எதுக்கு பட்டினி கிடக்கணும்? ஏகாதசி உபவாசம் எனக்கு இல்லை, சுவாமிக்கு என்ன? அத்தனையும் பண்ணுவான், வச்சுட்டு சாப்பிட மாட்டேன்னா. அதுதான் வஸ்து பிரத்யக்ஷ வைராக்கியங்கிறது. எதுவுமே இல்லாத ஏகாதசி உபவாசம் இருக்கிறது விஷயம் கிடையாது. அதுக்கு அந்த தெருக்கொடியில் இருந்து அந்த பொண்ணு போருமே, அதுக்கு எதுக்கு ருக்குமாங்கதன் தேவையே இல்லையே. அந்த பொண்ணே வந்து பலன் கொடுத்துட்டா. அந்த மாதிரி அவனாவது ஒருத்தன் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா ஏகாதசியும் ஒருத்தன் சாப்பிட முடியாத ஒருத்தன் இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருக்கலாமே. அப்போ இவன் ராஜா ஏகாதசி உபவாசம் இருக்கான்னா அத்தனையும் சொல்லி பகுவித பழமுலனும் சொல்லி அத்தனை பழத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு இருந்து இது சுவாமி பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஒத்திட்டு ஓரமாக வச்சுட்டு போகிறது இருக்குது. அது ஏகாதசி உபவாசம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஏய் இவ்வளோ வச்சுருக்கேடா ஒன்றை கூடேன்டான்னா இன்னும் பூஜை ஆலைங்கிறான். அவன் இப்போ தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் கோட்டி அர்ச்சனை ஆரம்பிச்சிருக்கேன். கோட்டி அர்ச்சனை முடிஞ்சு லக்ஷார்ச்சனை முடிஞ்சு சஸ்நாமாயி அஷ்டோத்தரம் முடிஞ்சு துவாசநாமாயி அதுக்கப்புறம் 3 நாம அச்சுதாயனமா கோவிந்தாயனமா நாராயணாயனமா சொல்லி அந்த 3த்தையும் ஒரு தடவை சுவாமிகிட்ட ஒப்பிச்சிருந்தான். ஏன்னா அதை ஆசிரமம் பண்ணுவது எத்தனை தடவை சொல்கிறோன்னு தெரியாது, உருப்படியாக மறந்து போயிடான். அச்சுதாயனமா எத்தனை தடவை உணர்த்தி சொல்லியிருக்கோம் நம்ம? கிடையவே கிடையாது. அவன் நாராயணாயனமா கோவிந்தாயனமா அதெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் சொல்லிடுறதோ சரி. அதனால் ஏகாதசினிக்காக சொல்லுவோமே, அதனால் அதையும் சொல்லி கடைசியாக ஒரே ஒரு நாமா நாராயணாய நமஹா. ஏன்னா ஜென்மலாப பரப்பும்சாமம் தே நாராயண ஸ்மிருதி. அதனால் கடைசியாக ஒரே ஒரு நாமா, ஒன்று பாக்கி இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேனே. என்ன சொல்கிறோம், இந்த ஒரே ஒரு விஷயத்தை மாற்றி நான் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஓடின்னு இருக்கு. ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் வந்து அவனுடைய பாஸ்கிட்ட வந்து கேட்குறான், சார் என்னுடைய இன்க்ரிமெண்ட்டு உனக்கு தான் இந்த ஆஃபீஸ்லேயே நிறையா இன்க்ரிமெண்ட்டு கொடுத்துருக்கேன், உனக்கு இதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் கொடுக்க முடியாதுண்ணே. இல்லை குறைக்கணும். ஏன்டா குறைக்கணும்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணேன்னா எனக்கு வருஷத்துக்கு ரொம்ப சேவ் ஆகிடும், என்னுடைய டேக்ஸ் குறைஞ்சிரும்னா. அப்போ எப்படி டேக்ஸ் பே பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாங்கிறத கற்றுத்தரேன்னு ஒருத்தர் சொல்கிறான். அப்போது இதுக்கு இவ்வளவு மூளையை நம்ம செலவழிக்கிறோமே, ஒரே ஒரு க்ஷணம் சுவாமியை நினச்சி ஒரு நிமிஷம் அழுதுட்டு வந்துடுறேன், அதுக்கு தான் உபாயம் கண்டுபிடிச்சோம் நம்ம. இது வரைக்கும் கண்டதாக தெரியல. அப்போ அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு இருக்க அத்தனை பேரும். அதனால என்னென்னா, இவன் என்றைக்கு கோட்டி அர்ச்சனை பண்ணி, என்றைக்கு லக்ஷார்ச்சனை பண்ணி, என்றைக்கு முடித்து, என்றைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்து, அவனுக்கும் அந்த நைவேத்தியத்தை கண்ணுக்கு நேரம் பார்க்குறான். மாப்பிள்ளை நைவேத்தியத்தை பார்க்காம இல்லை, அவனுக்கு சக்தி இருந்தது. க்ஷத்ரியன். நான் உன்னை அடிச்சுட்டு இதை எடுத்து நான் சாப்பிடுவேன்னா அவன் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாத வாயில் போட மாட்டேன்னு தீரனாக இருந்தான் அவனும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாத வஸ்துவை நான் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா சுவாமிக்குன்னு தான் சமைக்கணும், சாப்பிட்றதுக்குன்னு சமைச்சா பாவம் இருக்கு. ஆத்மார்த்த பாக கிரியாரம்பன்னு ஒரு பாபம். சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் அப்படின்னு தான் தீர்மானம் பண்ணவே தவிர இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம் யோசிக்கவே கூடாது. யோசிக்கும் போதே சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் தான் யோஜனை பண்ணோம். அப்போது ஏகாதசியாக இருந்தாலும் சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணோன்னு யோஜனை பண்ணோன்னா அத்தனை வஸ்துவும் நமக்கு நினைவு வரும். ஏகாதசி என்ன பலகாரம் நம்ம பண்ணுறதுன்னு யோசிச்சா தான் உப்புமாவும் சப்பாத்தியும் நினைவு வரும். வித்தியாசம் அதில் தான் இருக்குது. சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறதுன்னு யோசிச்சோன்னா எவ்வளோ பதார்த்தம் நமக்கு நினைவு வரும். நமக்கு நினைவு ஒரு அடையாளம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கா. ஆனால் நல்லபடியாக அதையும் பாரதில்லை நம்ம பூஜை சால்யன்னம் மது குருது பாண்டித அதை பாடி 4 ஏழை பண்ண சாமி சேதனாக வெள்ளி இதில் அதை மட்டும் நாங்கள் அப்படியே பாடினா அப்படியே தப்பிச்சுன்னு போயிடுறோம், எங்களை விட்டுருவா சாமி அப்படின்னு. அப்போது அதை வச்சுட்டு மாப்பிள்ளை பார்க்குறான், ஆனாலும் நைவேத்தியம் பண்ணலேங்கிறான். அவனுக்கு சாப்பிட பிடிக்கல. அப்படியே போயிட்டே இருக்கான். அவன் ஆத்துக்காரிகிட்ட வந்து கெஞ்சுறான். அப்பிதே சரணவும் மூர்த்தனான்னு தசரதர் கைகிட்ட விழுந்தா மாதிரி, ஒரு வேளை சாப்பாடு தானடி கேட்டேன் உங்கள் காலத்தில் வந்து என்னடி கேட்டுவிட்டேன் பெருசா, என்ன சொத்து கேட்டேனா, சுகம் கேட்டேனா, ராஜ்யத்தை எழுதி கொடுன்னு கேட்டேனா, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இப்படி பண்ணுறேன் நான் தர முடியாதுன்னு தீர்மானமாக சொல்லிட்டா. அவனுக்கு பசியில் மயக்கம் வந்ததோ இல்லையோ, இப்பேற்பட்ட பதிவுரத்தை வாயால் நான் இன்றைக்கி ஏகாதசி உபவாசம் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னோடனே அவனுக்கு மயக்கம் வந்துடுத்து. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். வைத்தியர் வந்து நாடி பிடிச்சி பார்த்தார், இது அவ்வளோதான், இது வைகுண்டத்துக்கு போயிடுத்துன்ட்டார். முடிஞ்சுடுத்து. ராஜாவுக்கு தகவல் வந்தது, மாப்பிள்ளை பரகதி அடைஞ்சாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஏகாதசி மரணம் யாருக்கு கிடைக்கும்னா அவன் ஏகாதசி மரணம் யாருக்கு கிடைக்கும்? நாளைக்கு வச்சுப்போ தகனத்தை, துவாசி தகனம் ரொம்ப விசேஷம், ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு தகனம் வச்சுருந்தா தான் மேலே காரியங்கள் பண்ணலாம். அதுக்கு தானம் சொல்லியிருக்கு, அதுக்கு உண்டான சாதங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த சாதம்லாம் ஏகாதசிலேயே பண்ணுவானே, நாளைக்கு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஏகாதசியோ முடிய போகிறது. அதனால் இன்னும் கொஞ்சம் நாளில் விடிஞ்சிட போகிறது. ஏன்னா எப்போ தகவல் தெரிஞ்சதோ அப்பயே உடனே பண்ணோன்னு இருக்கு அந்த கர்மாவை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கேயோ இருக்கான் பையன், 3 நாள் ஆகுங்கிறா வரத்துக்கு. ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தாலும் எங்கேயோ ஒரு கோடியில் இங்கே ஆயிடுறது. அவள் வர வரைக்கும் இதை அப்படியே பாவம் காத்துன்னு இருக்காங்க. இதில் 3 நாள் தீட்டு உள்ளவாள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறா. 3 நாள் ஆயிடுறது, அவன் 4ஆம் நாள் தான் வரவே வரா. இப்போ எனக்கு தீட்டு போச்சுன்னு அர்த்தமா போலேன்னு அர்த்தமாங்கிறான்.
எப்படி என்னன்னு சொல்கிறது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். பண்ணதே தர்மம் இல்லை, அந்த அதர்மத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துன்னா அதுக்கு தர்மம் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதனால் என்ன தெரியறதுன்னா, ஏகாசி கிட்டத்தட்ட முடிய சமயத்தில் இருக்குதுன்னு தெரியறது நமக்கு. அவன் உடனே துவாசியில் பண்ணலான்னு சொல்லும் போதே ஏகாசி முடிகிற சந்தர்ப்பம். அப்போ உடனே ரொம்ப சந்தோஷம் ராஜாவுக்கு, இப்படி ஒரு என்னுடைய மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு சக்தி கிடச்சதே. பொண்ணு அதுக்கு மேலே சந்தோஷப்படுறான்னே, இந்த ஏகாசி எங்கள் அப்பா நாட்டில் இருந்தேனேண்ணா, ஏன்னா அங்கே இருந்தாக்க இது கிடச்சிருக்காதே, அவன் நாட்டில் அவன் சாப்பிட்ருப்பானே. ஏன்னா பசி வருது, இன்றைக்கி தான் வருது, அவனுக்கு எல்லா ஏகாசியும் வருதில்லை. அப்போ ஒரு கால் அவனுடைய நாட்டில் இருந்திருந்தான்னா, அன்றைக்கி கோரமான பசி வந்துருந்ததுன்னா அவன் சாப்பிட்ருப்பான். சாப்பிட்ருந்தாலும் உசுறு இருந்திருக்குமான்னு நிச்சயம் கிடையாது. அவன் சாப்பிட்டுட்டு உசுறு போயிருந்ததுன்னு சொன்னால் இத்தனை நாள் ஏகாசி உபவாசம் இருந்தான், ஒரே ஒரு நாள் கடைசியில் ஏகாசி உபவாசம் இருந்தால் சாப்பிட்டுட்டு போயிட்டான். கதை எப்படி போயிருக்கும்? எங்களுடைய அப்பாவாத்தில் கடைசி ஏகாசி இருந்தாரே, விரதம் இருந்துட்டார். என்னுடைய ஆத்துக்கார் கடைசி வரைக்கும் ஏகாசி விரதம் இருந்தார். மாறு தட்டின்டாவ, என்னுடைய ஆத்தார் கடைசி வரைக்கும் ஏகாசி விரதம் இருந்தார்ப்பா. ஆனால் அவள் தீர்மானம் பண்ணிட்டா, நான் ஒரு பத்னியாக சாப்பாடு கொடுத்துருக்கணும், அதை பண்ணலை. அதை பண்ணியிருந்தாலுமே என்னுடைய பத்தியை பிரிஞ்சு நான் வாழ போகிறது கிடையாது, நான் போயிருப்பேன். எப்போ நான் சாப்பாடும் போடலையோ அப்போ நான் அவரோட போகிறது தான் நியாயம், நானும் அவரோட கிளம்ப போகிறேன்னுட்டா பொண்ணு. ராஜா சந்தோஷம் போயிட்டு வான்ட்டான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றேனே, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை அடைஞ்சேனே. அவன் ஆயுதத்தை எடுத்துன்னு சாப்பாடு கொடுத்தாலே ஆச்சுன்னு போர் பண்ணியிருந்தான்னா நான் பூஜையை விட்டுட்டு போர் பண்ணிட்டு இருந்தேங்களோ என் மாப்பிள்ளையோட. ஆனால் நான் சாப்பாடு கொடுக்கலேன்னு தெரிஞ்சும் என் மாமனார் பண்ணுறது தர்மம்னு சொல்லிட்டு ஆற்றுல ஏதோ ஒரு கோழை மாதிரி அடங்கி கிடந்தானே, அப்பேற்பட்ட தர்மவான் என்னுடைய மாப்பிள்ளை, இப்பேற்பட்ட ஒரு காரியம் பர்த்தா மரிச்சாலும் பரவாயில்லேன்னு சந்தோஷப்படக்கூடியவை என்னுடைய பொண்ணு அப்படின்னு மாறு தட்டின்டான். ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் மாதிரி பண்ணுறான் கர்மாவை. ஆச்சரியமாக நடக்கிறது. அப்படி ஆயிடுத்து, அப்படி தைக்க போகிறது. இந்த பொண்ணும் என்னையும் சேர்த்து எரிச்சிருங்கோன்னு சொல்லி அப்படி சித்தையில் ஏற போகிற அந்த சமயத்தில் சுவாமி பொறுக்கல, டே என்னடா இப்படி ஒரு பக்தியாடா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பிராமண ரூபத்தை எடுத்துன்னு வந்து அங்கே டக்குன்னு குதிச்சா. அங்கேருந்து வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி நிறுத்தினா, என்னம்மா பண்ணுறேன்? இல்லை என்னுடைய பர்த்தா போயிட்டார், நானும் அந்த பர்த்தாவுடைய கத்தியே அடைய போகிறேன். உன் பர்த்தா போயிட்டான்னு எவன் சொன்னான்? இல்லை வைத்தியர் சொன்னார். நான் லோகத்துக்கே பேஷஜ்யம் பார்க்கக்கூடியவம்மா, சம்சார ரோகத்துக்கு பேஷஜ்யம் பார்க்கக்கூடியவன் அப்பேற்பட்ட பிஷக்கு, பிஷஜே நமஹா சுவாமிக்கு விஷ்ணுநாமத்தில் அவன் தான் பேஷஜமும் அவன் தான், பேஷஜம் பிஷக்கு அவன் மருந்தும் அவன் தான், மருத்துவனும் அவன் தான். அப்பேற்பட்ட ஒருத்தன் நான் இருக்கும்போது எவன்மா சர்டிஃபிகேட் கொடுக்குறது? அவனுக்கு டெத் சர்டிஃபிகேட்டு நான் சொல்கிறேன், அவன் உசுரோடு தான் இருக்கான். என்ன சொல்கிறேன்? தோ இப்போ பார் நான் எழுப்பி காட்டுறேன்னா, சுவாமி தன்னுடைய அமிர்தமயமான ஹஸ்தத்தை எடுத்து அப்படி ஒரு தீர்த்தத்தை எடுத்து தெளித்தான் அவன் மேலே, முகத்தை மார்ஜனம் பண்ணி விட்டான். எங்கே நேற்று ஏகாசி அவ்வளோ நைவேத்தியம் பண்ணல சுவாமிக்கு, ஒன்று எடுத்துன்னு வாங்கோன்னா அவன் தன்னுடைய கையால் ஏகாதசி அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணதை அப்படி எடுத்து அந்த மரிச்சிருக்கக்கூடிய சரீரத்துக்கு சுவாமி ஊட்டுறான். அந்த மரிச்ச சரீரம் சாப்பிட்டுண்டு எழுந்தது. அது எழுந்துட்டு அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு அப்படி எழுந்துக்கும் போது அந்த க்ஷணம் அத்தனை பேருக்கும் கோலாகலமாக இருந்தது. இன்னும் மருத்துவர் சொன்னாரேன்னா, அவரால் தெரிஞ்சுக்க முடியாது தான் அவர் சொன்னார். நாடி அடங்கி போனாலும் அதை எழுப்பக்கூடிய சக்தி பகவானுக்கு உண்டு. அதனால தான் சொன்னார், நாடிகள் ஓய்ந்திடும் போது மனம் எண்ணிடுமோ எண்ணாது அன்றுனை கூவ இன்றழைக்கின்றோம் அருள் புரிவாய் ஹரிநாராயணான்னு அந்த நாமாவை சொல்லி சொல்லி வைக்கணும்னா எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த ஜீவ தசையில் இருந்தால் தான் பக்தி பண்ண முடியும். மேலே போயெல்லாம் பக்தி பண்ண முடியும்னு கனவுல கூட நினைக்க முடியாது, கண்டிப்பாக கிடையாது. நித்திய சூரிகள் எத்தனையோ பேர் இருக்கா, சுவாமியை சுற்றி வர ஒரு பஜனை கிடையாதுங்க. நமக்கு தான் பஜனை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இங்கே உட்காந்து என்னால் ராதா கல்யாண உற்சவம் குன்னூரில் பண்ண முடியும்னா அது நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த பஜனையில் நம்ம கலந்துக்கிறோம்னு சொன்னால் எவ்வளவு ஹரிநாராயணா சொல்லணும். ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 நாராயண ஸ்ரீ ஹரிநாராயண 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 நாராயண ஸ்ரீ ஹரிநாராயண 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 நாராயண. அம்மா நாடியே ஓஞ்சு போயிருந்தாலும் என்னால் எழுப்ப முடியுமா? பகவத் பிரசாதம் எதை வேணாலும் பண்ணுமா? அதனால அந்த பகவத் பிரசாதம் சாப்பிட்டான் எழுந்துட்டான்னா அந்த கபட்டமான அந்த மகாவிஷ்ணு
எழுந்துன்னா ஒரே சந்தோஷம். ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். சுவாமி இருக்கான்னு இன்னொரு தடவை நிரூபிச்சுட்டான்டா, என்னுடைய ஆட்சியில் இதையும் சேர்த்து தண்டோரா போடுவேன். ஒரு கால் ஏகாதசி விரதம் இருந்து யாருக்கானும் முடியாமல் மறிச்சு போனா கூட கண்டிப்பாக அவன் எழுந்துருவான், இதையும் சேர்த்து தண்டோரா போடுவேன் இல்லையோ. அப்போ ஏகாதசி விரதம் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு இன்னொரு பாயிண்ட் கிடச்சி போச்சுன்னு ராஜா இன்னும் சந்தோஷப்பட்டான். அப்படியே கோலாகலமாக எழுந்துட்டு அவன் சித்தையில படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டான். எப்படி இருக்கும் சித்தையில் படுத்துட்டு எழுந்துட்டாங்க, எப்படி சுற்றி வர எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கா. அவன் எழுந்துட்டவன் என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி. அப்போ அவன் சொன்னான், சத்தியமுக்தம்னா வைத்தியன் சத்தியத்தை தான் சொன்னான். நான் வாஸ்தவமாகவே போயிட்டேன், பரலோகத்துக்கு போயிட்டேன். நான் அங்கே இருக்கிறது இல்லாமல் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த பிராமணர் தான் என்னை சாப்பாட்டு திருப்பி மேலேருந்து இழுத்துன்னு உயிர்ப்பிச்சு உங்கள்கிட்ட கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோலாகலத்தில் சுற்றி வர நின்னதில் அந்த பிராமணன் எங்கே இருக்கான்னு கவனிக்கல. இவனை போஷாக்கு பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா சித்தையிலேருந்து இறக்கி மேலே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து எவ்வளோ ஒரு நடந்திருக்கும், ராஜாங்கத்தில் நடந்திருக்குன்னா எவ்வளோ மாலை போட்டிருப்பா, எவ்வளோ மரியாதை பண்ணியிருப்பா, எவ்வளோ சந்தனம் பூசியிருப்பா. அது எல்லாத்தையும் நவுத்தி அந்த மாப்பிள்ளையை கொண்டு வரதுக்கே நேரம் ஆகிடுது வெளில. அந்த வேலையினுடைய அவசரத்துலையும் பழைச்சுட்டாங்கிற சந்தோஷத்துலையும் அந்த பிராமணனை கவனிக்க விட்டா. திரும்பி பார்த்தா அங்கே இருந்த பிராமணனை காணும். அந்த நிமிஷம் யாரானு ஒருத்தரை பார்த்தீங்கடா, ஏடா என் மாப்பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தான் அவனை பண்ண. எங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தான் ராஜா. ஆனால் காணும்னா ராஜா சொன்னால் சாட்சாத் பகவானே வந்திருக்கான். இப்படி கோட்டை விட்டோமே, நம்ம அத்தனை பேரும் கோட்டை விட்டோமே, பகவான் வந்திருக்கான். தெரிஞ்சுங்கோ, இனிமே நம்ம எல்லாரும் ஏகாதசி உபவாசம் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை மறுபடியும் அத்தனை பேருக்கும் சொன்னான். அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த ருக்மாங்கது நம்ம வாத்துக்காரியும் பிரஜைகள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரு சத்தியம் அன்னைக்கு எல்லாரும் சொன்னாலாம், ஏகாதசி உபவாசம் இருந்தால் பகவான் கிடைப்பான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அத்தனை பேரும் ஏகாதசி உபவாசம் இருக்க யமலோகத்துக்கு பக்கம் யாருமே வராமல் எல்லாரும் வைகுண்டத்துக்கு போக அப்படி நடக்கிறது கீழே. அதனால இந்த யமதர்மராஜன் வெக்கி தலை குனிஞ்சிட்டு உங்களுடைய ஆகிய பரிபாலனம் பண்ண முடியாமல் நிற்கிறார். நாரதர் சொன்னோன்னே பிரம்மா சொன்னார், நம்மளும் ஏகாதசி உபவாசம் இருப்போமே, நம்மளும் ஏகாதசி உபவாசம் இருக்கோமே. இப்போ என்ன கெட்டு போச்சு, ஒரு மனுஷனுக்கே அப்பேற்பட்ட பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மையே ஏகாதசி உபவாசம் நல்ல ஆள்கிட்ட நான் முறையிட்டேன்பா அப்படின்னு நினச்சிட்டு யமதர்மராஜன் தான் சரி நம்மளும் இருப்போமே அப்படின்னு யமதர்மராஜன் சொல்லி அப்படி தேவர்களும் கூட மனுஷலோகத்தில் நடக்கக்கூடியதான ஒரு அந்த ஏகாதசி விரதத்தை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு ராஜன் ஒரு பக்தன் இருந்தான்னு சொன்னா அவனை கணக்கில் சேர்க்காம எப்படி இருக்க முடியும்? அதனால தான் பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியானு ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன்னு புண்ணியான் இமானு பரம பாகவதான் ஸ்மராமின்னு அந்த ருக்மாங்கதனை ஸ்மரிக்கிறதே நமக்கு அத்தனை பேருக்கும் புண்ணியங்கிறதுனால தான் அந்த பரம பாகவதால ஸ்மரிக்கிறது அப்படின்னு வச்சுருக்கிறது. அப்பேற்பட்ட ருக்மாங்கத சரித்திரம் கேட்டோங்கிற ஒரு காரணத்தினால பாபம் போயிடும்னு அதுக்கு பலஸ்ருதி சொன்னதுனால நம்ம இதுவரைக்கும் ஏகாதசி விரதம் இல்லாத பாபமும் போய் இதுக்கு மேலேயும் நமக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுத்து அதுக்கான தெம்பியும் புத்தியும் பகவானே கொடுத்து எப்போதும் கூடையே இருந்து நம்ம கூடயே உபவாசம் அப்படின்னா என்னென்னா சுவாமி கிட்ட இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் உபவாசத்துக்கு அர்த்தம். உபவசதி அவ்வளோதான், பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். அப்படி நம்ம அவன் பக்கத்தில் இருக்கணுங்கிறத காட்டிலும் அஹம்ஸ்மராமி மத்பக்தம்னு எப்படி வராகர் வாக்கு கொடுத்தாரோ, ஒரு கால் என் பக்தன் என்னை கடைசி நேரத்தில் நினச்சிக்கலன்னா வராக சுவாமி சொன்னாராம், நான் அவனை நினச்சிப்பேன்னாராம், நான் அவனை நினச்சின்னு அவனுக்கு முக்தி கொடுத்துருவேன்னாராம். அப்பேற்பட்ட அந்த கருணைய சுவாமி நம்ம பக்கம் செலுத்தி ஏகாதசி நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம உபவாசம் பண்ணும்படியாக அந்த சுவாமி அனுகிரகம் பண்ணி அந்த ருக்மாங்கதனுக்கு இருந்ததான நிஷ்டையான பக்தியும் அந்த பொண்ணுக்கு இருந்ததான அந்த வைராக்கியமும் அந்த ஜாமாதாக்கு இருந்ததான அந்த மாப்பிள்ளைக்கு இருந்ததான தர்மத்து மேலே பிடிமானமான நம்பிக்கையும் எல்லாருக்கும் சுவாமி கொடுத்து சமஸ்த க்ஷேமங்களையும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சமஸ்த பாகவத சரணமுலகு ஜெய். சர்வத்ர ஏகவாக்கியதா ஹரிநாமஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா. நமது குன்னூர் கிராமத்தில் நவராத்திரி உற்சவத்தில் ஏகாதசி என்று ருக்மாங்க திருத்தரம் தான் பண்ணணும்னு பிராச்சீனமாக நடைபெற்று வந்த ஒரு நிகழ்ச்சி சமீப காலத்தில் சில காரணங்களினால் தடைப்பட்டிருந்தது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நம்ம ஸ்ரீராம் சாஸ்திரிகள் அவரே நம்ம ஊரை வந்து ஒரு தடவை ருக்மாங்க திருத்தரம் பண்ணியிருக்கார். அப்புறம் இந்த கோவிட்னால கொரோனால அதனால் அப்படி கொஞ்சம் தடைப்பட்டதுனால அது பண்ண முடியல. இன்றைக்கி ரொம்ப ஒரு 2 மணி நேரம் எப்படி 2.25 மணி நேரம் எப்படி போனதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஆன்மீகம் அப்படியே பொழிஞ்சுட்டார். அப்படியே ருக்மாச்சந்திரன் அப்படியே ஏகாதசியோட மகிமைன்னா என்னங்கிறத இப்போ இன்றைக்கி இருக்கிறது இங்கே இருக்கிறோம் எல்லாருமே இன்னிலேருந்து ஏகாதசி கூட இருந்துருவோம் அளவுங்கிற அளவுக்கு அவர் ருக்மாங்க சரித்திரம் ருக்மாங்க ஆர்டர் போட்டாலும் இல்லையோ நம்ம ஸ்ரீராம் சாஸ்திரி கொண்டதுக்கான இருக்கணும்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ளே வந்துருத்து. ரொம்ப ரொம்ப நவராத்திரி உற்சவ உபயதாரர்கள் சார்பால் சித்தனவாழூர் ஸ்ரீராம் சாஸ்திரிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராம் ராம், ராதே கிருஷ்ணன்.